என்னது நம்ம தருமபுரி உள்ள இவ்வளோ கூட்டமா? டேய் நிறுத்து, அது எல்லாருக்கும் தெரியும் சனிக்கிழமை, அதனால அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு குடும்ப தலைவனா நான் இன்னைக்கு காலையில் எழுந்து ஒரு பொறுப்பான பையனா போய் பச்சை சினிமாவில் சீக்கிரம் எழுந்து போயிட்டேன். அப்படியேப்பட்ட பெரிய பசங்க கமெண்ட் பண்ணு உள்ள போய் பார்க்குறேன், இவ்வளோ கூட்டமா என்னடா நம்ம உலக சந்தையில் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிங்க. நானும் போய் பார்க்கும்போது இவ்வளோ ஷாக்கிங். பார்த்தா வண்டி பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் வெறும் வண்டியாகவே நிற்கிது. ஏடா இவ்வளோ கூட்டமாக இது ஏன் நித்திஷ் உனக்கு தெரியாது, இன்னைக்கு பெருமாள் சாமி இலக்கம் போகிறேன் அது தெரியுங்க. ஆனால் இவ்வளோ நேரம் நானும் பார்க்குறேன் இவ்வளோ கூட்டமானு நினச்சி உள்ளே போய் பர்ச்சேசிங் பண்ணலான்னு ரவுண்ட் அடித்து இந்த பக்கம் பார்க்குறேன். தம்பி பின்னாடி என்ன திரும்பி பார்த்துன்னு வரலாம். சரி நானும் ஓகே அதெல்லாம் விட்டுட்டு அக்கா எங்கக்கா இருக்கிறீங்க டக்குன்னு காயை போடுங்கக்கா அப்படின்னு நானும் அக்கா கிட்ட வாங்கிட்டேன். அதே மாதிரி உள்ள சேர்ந்து காலையில் யாராச்சும் பர்ச்சேசிங் பண்ணி இன்றைக்கி சனிக்கிழமை இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது கீழே ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. ரெண்டாவது நான் வந்து வெங்காயம் வாங்கலான்னு ஒரு பிளானுக்கு போயிட்டு சரி எல்லா பர்ச்சேசிங் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா தருமபுரியில் யாராச்சும் என்ன உள்ள சந்தையில் பார்த்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு முக்கியமான கொஸ்டின், யாராச்சும் காசு இல்லாமல் உலர் சந்திக்கு தயவு செஞ்சு கூகுள் பே நம்பி போயிடாதீங்க. காசு தயவு செஞ்சு எட்டுன்னு போங்க. நல்லா பாடுபட்ட கூகுள் பே நம்பி போயிட்டு அப்புறம் எல்லா பக்கங்கள்லாம் வாங்கிட்டேன். அதே மாதிரி இந்த கடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ப்ராப்பராக லைனில் நிச்சு வாங்குறாங்க. அதே இவங்ககிட்ட கொஞ்சம் ரேட்டு கொஞ்சமாக தான் அதிகமாக. உலர் சந்தையில் யார் ரேட்டு கம்மியாக தரான்னு அதுக்கு ஒரு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் எல்லாம் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோக்கும் இந்த கட்டையோட ப்ரைஸ் இவ்வளோ வாங்கினதுக்கு நீங்கள் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லோக்கல் கண்டென்ட் வேணும் என்ன ஒரு ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.